நீங்க அமலா சாஜியோட ரீல்ஸ் ஆக்ஷன் பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேம் ரியாக்ஷன் பார்க்க போறீங்க. என்னப்பா பாராஜே, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? இது அமலா சாஜி மட்டும் தான் பண்றாங்களான்னு கேட்டா அவங்க மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க. இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே உணராம கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமிர்தா ஷாஜி, அப்புறம் ஷாம், அப்புறம் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் இருக்காங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கலாம். லிஸ்ட்ல இதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ பண்ணணுங்கிற ஐடியாவே சுத்தமாக கிடையாது. நான் வேற வீடியோ பிளான் பண்ணி அது ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ஷூட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏ2டி சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். இந்த வீடியோ பார்த்ததும் நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பண்ற ஸ்கேம் பத்தி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு வேற ஒரு ஆட்கள் இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்கன்னா இப்ப பண்றதை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னொரு தலை வருது. இந்த வீடியோ வந்துட்டு அமலா சாஜி மேல ஒரு ஹேட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கண்டிப்பா பண்ணவே இல்லை. கமெண்ட்ஸ்ல போயிட்டு அசிங்கமா திட்டுறதோ, அவங்க வந்து அபியூஸ் பண்றதோ அது பண்ண வேணாம். அவங்க செஞ்ச தப்பை தட்டி கேட்கணும். தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே. என்ன சொந்தக்கார பையலா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம் கலாணி பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கற போடணும். ஏன்னா இதை நம்ம கேட்காம விட்டுட்டா, இதை கடந்து அப்படியே போயிட்டா மறுபடியும் இது மாதிரி அவங்க பண்ணுவாங்களோ ஒரு பயம். அதே போல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓகே அமலா சாஜி பண்ணுறாங்க, நாமளும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? இப்போ வந்துட்டு ஏமாறாதீங்க ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு மக்களை சொல்கிறத விட இது மாதிரி ப்ரொமோஷனாக பண்ணாதீங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐயோ அது வேற வாங்கணும், அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட தான் சொல்லணும். நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ப்ரமோஷன் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனையே வரப்போறது கிடையாதுல. எதா இருந்தாலும் முறப்படி செய்யணும்யா, முறப்படி செய்யணும். அது உங்களுக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல, அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. ஏ2டி சேனலில் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே தான். பார்க்கலைன்னா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்த்தா கூட ஓகே தான், எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனால் போகும் தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் போகும்டா. என்னங்க உங்களை அந்த கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. எப்போதுமே நான் ஒரு வீடியோ ஒரு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பேன். திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும். சரிடா இந்த வீடியோ முடிச்சுட்டு டக்குன்னு அதை பற்றி பேசலாம்டா, எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசலான்னு தோணும். நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் சார், ஃபைட் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். ஆமா, அது தெரிஞ்சா நாங்க வந்திருக்கோம். அட பாவிகளா, என்னடா இது? சரிடா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பற்றி பேசி என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு வந்துடுவேன். இது மாதிரியே நான் ஸ்கிப் பண்ண வீடியோக்கெல்லாம் ஏகப்பட்டது. விட்டுருவா, விட்டுறா. எனக்கு ஒரு விஷயம் தோணும், அதை வந்து பேசாமையே போயிட்டு மாட்டா, என்னடா அதை பற்றி பேசலாம் அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருக்கும் வேற. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து பேசிடலாம், நம்ம வந்து கருத்துக்களை திணிச்சிருவோம். இப்ப வைங்க அவன் வாயில வாழைப்பழம். என்னுடைய கருத்துக்களை திணிச்சிடலாம். சரி நம்ம இந்த டாபிக்ல வந்துடலாம். அது என்ன ஸ்கேம்ங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அமலா சாஜி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்டோரியில ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிருக்காங்க. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. இவங்களுக்கு இது மூலமா நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. இதுக்கு இந்த ஆடுக்கு காசு கொடுப்பாங்களா, அந்த ப்ராஃபிட்டா வாங்கி விட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அமலா சாஜியோட ஃபாலோவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே அமலா சாஜியே சொல்லியிருக்காங்க 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம், போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு நம்பி அந்த இன்ஸ்டா ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணியிருக்காரு. வெல்கம் டு கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க? ஒரு வடிவேல் காமெடி கூட ஒன்று இருக்கும்ல, கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி, கிட்டத்தட்ட அதே போலதான்டா. எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ. ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு 1000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லிட்டு 25,000 வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆளு, நமக்கு தெரியாம எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்களோ. கிடைக்கல
தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இது போல ப்ரொமோஷன் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது நான் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கடந்து போயிடுவேன். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியும், இது ஏமாத்துற வேலைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் புதுசாக வர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அவங்க ஏன் ஏமாந்துருக்காங்கன்னா அமலா சஜி சொல்லியிருக்காங்க, பணத்தை போடுங்க, உங்க மொத்த பணத்துக்கு நான் கேரண்டி உங்க பொண்ணு 3 தடவை அழித்து சொன்ன நம்பி தானே நாங்கள் பணத்தை போட்டோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு சொல்கிறதுனால ஓகே அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் போய் மாட்டிக்கிறாங்க. எப்படி ஏமாறோன்னு எடுத்து சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்கேமர்ஸ் வந்து டைரெக்டாக ஸ்கேம் பண்ண முடியாது. அப்போ மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஆள் தேவை, மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. அதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஸோ மக்களை ஏமாத்துறதுக்கு உங்களை வந்துட்டு ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவன் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுறான், கடைசியாக உங்களை கோத்து விட்டு போயிடுறான். நீங்களும் அவனை நம்பி ப்ரொமோஷன் பண்ணதுக்கு இது மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அவனுக்கும் ப்ராஃபிட் கிடச்சிட்டு உங்களுக்கு அந்த ஆட் மூலமாக ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? உங்களை இவ்வளோ நாள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ண அவனும் தான், அவனுக்கு தான் பாதிப்பு. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா புதுசு புதுசாக வரானுங்க, எப்படி ஏமாத்துறானுங்க. சின்னதாக மக்கள்கிட்ட ஒரு ஆசையை தூண்டி அவங்கள வலையில சிக்க வச்சிடறாங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணிடுறானுங்க ப்ரொமோஷன் வீடியோ பண்ணால். அது என்ன ஆகிடுதுன்னா அவன் உண்மையாகவே அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தானே, அதனால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் கூட அந்த கமெண்ட்ஸில் வந்து இதை யாரும் நம்ப வேண்டாம்னு கூட சொல்ல முடியாது போல். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அமலா சாஜியோட அக்காவா அவன் தங்கச்சியான்னு தெரியல, அமிர்தா சாஜி அவங்க. ஆமாம், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள் தானே. என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். அவங்க போட்ட நார்மலாக போகிற ரீல்ஸ் வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, அதே ப்ரமோஷன் வீடியோக்கு கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இப்போவுமே பயமாக இருக்குது. இதனால் போயிட்டு அமலா சாஜியை போட்டு அபியூஸ் பண்ணுறது, அசிங்கமாக திட்டுறது, அது பண்ணுவீங்களோன்னு ஒவ்வொரு டைம் நான் பேசும்போதுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அதுவுமே தப்பான விஷயந்தான். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறேன், வேணாம் சோகதரா வேணாம். இதுக்காக அமலா சாஜி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட ஏதோ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கூட விட்டுடலாம். அப்போ ஏமாந்தவங்களும் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் கேஸ் நடத்துறதா சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணட்டும். பட் இவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் தான் தோணுது. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா ப்ரொமோஷனுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடும் போல். நாளைக்கு வந்துட்டு ஒருத்தன் ஜென்யூனாகவே உண்மையாக ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து கொண்டு வந்தாலே நீ இவன் ப்ரொமோஷன் பண்ணுறான்டா, இது கண்டிப்பாக இது உண்மை கிடையாதுடா, இது ஃபேக்கு தான்டா. சார் வேலை இருக்கு சார், 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் இவனை போட்டு அடிங்கடான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. நீங்கள் அவசரப்படுறீங்க, என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். இவனுங்க வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு நல்ல ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கவே மாட்டானுங்க. இவனுங்க வந்துட்டு காசை வாங்கிட்டு நமக்கு ஃபேக்காக தாண்டா உனக்கு கொடுக்க போகிறானுங்க, இவனுக்கு ஏமாத்துறானுங்கடா நம்மள அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். ஒரு யூடியூபராக வந்துட்டு என்னாலுமே நம்ப முடியல, இது உண்மைதானா இவனுங்க சொல்கிறது உண்மையாங்கிறது என்னாலுமே நம்ப முடியல. என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏமாறாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் பார்த்து ப்ரொமோஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி சில பேர் வருவானுங்க, மொபைல் வச்சே நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம், பிச்சைக்காரன லட்சக்காரனா மாத்திருச்சு இந்த ரியல் எஸ்டேட் தொழில். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே வேணாம், நீங்கள் கஷ்டப்படவே வேணாம், நீங்கள் உழைக்காமலேயே 1000-2000 கிடையாது 30,000-40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதம். யார் சார் அவனுங்க? அதுவும் நீங்கள் பார்ட் டைமில் பண்ணால் போதும் அப்படி இப்படின்னு வருவானுங்க. அவங்களாம் கண்டிப்பாக நம்பிடாதீங்க. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். இந்த ஸ்கேமர்ஸ்லாம் எப்படி நம்ம உருவாக்குறாங்க, இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் நிறைய பேர் வராங்க. நானுமே இதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவன் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கான், பண்ணிட்டான்னு சொல்லி நாமளும் விட்டுறோம். அவன் கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸ்லாம் போட்டு அவன் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுங்கிற பேரில் பண்ணுறது ப்ரொமோஷனை அவனுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா மாட்ட போகிறது நாம தானே. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் தான் அந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டுன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, கொடுங்க இந்த மேட்டரை தெளிவாக பண்ணால் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம், அந்த சேட்டு தான் மாட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு என் ஐடி கூட மேலே வர மாட்டேங்குது, அவன் ஐடி தான் ஃபஸ்ட்டு வருது. என்னங்கடா டே. ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்புறம் அவங்ககிட்ட பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள படாயிடுச்சு. நேற்று வந்து செயின் வாங்கிட்டு போனது நான் இல்லை, ஃபேக் ஐடி. ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்குமே இது மாதிரி ஏகப்பட்ட ஐடி வரும். டோரா புஜ்ஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 33,000 ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து டோரா புஜ்ஜி வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. இது அஃபிஷியலாக என்ன கர்மங்கிறது தெரில. அடுத்து 45,000 ஃபாலோவர்ஸில் டோரா புஜ்ஜின்னு ஒன்று இருக்குது. அதில் ஸ்டோரியில் பார்த்தா திஸ் ஐடி இஸ் ஃபார் சேல்ஸ். இந்த ஐடியை வந்துட்டு எங்கேயாவது சேல் பண்ணுவான். அவனுங்க வந்துட்டு இந்த யூசர் நேமு இந்த வீடியோஸ் இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு
அடுத்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஒருத்தன் புதுசாக கிளம்பி வந்துடுவான். கிடைக்க போவதோ 20 கோடிகளோ. இவனுக்கு 43,000 ஃபாலோவர்ஸ் இருக்கடா, இவனை நம்பலாண்டா, இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிதாங்க நினச்சிக்கிட்டு நாமளும் இவனை நம்புவோம். ஆனால் இதெல்லாம் இப்படி தான் உருவாகிட்டு இருக்கு. கடைசியாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்புறம் மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். அவன் ஓடிடும், ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுவான். கடைசியாக மாட்ட போகிறது நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. மக்களும் உஷாராக இருங்க.